கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ரவை கேசரிங்க இன்றைக்கி பண்ணியிருக்கிறேங்க. ரவை வந்து ஒரு 100 கிராம் அளவுங்க ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா வறுக்கிறது ரவை வந்து நல்லா வெந்துடும். நெய் ஊற்றிக்கணுங்க. 2 கரண்டி நெய் ஊற்றிக்கணுங்க. இதில் முந்திரி, திராட்சை சேர்த்துக்கிடுங்க. நெய்யிலேயே நல்லா வறுக்கணுங்க முந்திரி திராட்சையை. கொஞ்சமாக நல்லா மொறுமொறுன்னு வர மாதிரி வறுத்துக்கிட்டால் போதுங்க. நல்லா வறுக்கிறதே முந்திரி திராட்சை நல்லா வெந்துடுங்க. முந்திரியும் திராட்சையும் நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கிடுங்க. தண்ணி வந்து 1 கிளாஸ் ரவைன்னா 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கணுங்க. நான் வந்து ரவை வந்து 1.5 கிளாஸ் அளவுங்க. அதில் வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக கலர் சேர்த்துட்டேங்க. ரவை கேசரி அந்த பவுட்ரு வந்து சேர்த்துக்கிட்டேங்க. மடிக்கல்ல விற்கிதுங்க, கேசரி பவுட்ருன்னு கேட்டாவே கொடுப்பாங்க. ரவை வந்து அதில் சேர்த்துக்கணுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் சேர்த்துக்கணும். அதிலே முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கணுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலரிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கலரணுங்க. ரவை விட்டால் கெட்டியாகிடுங்க. நல்லா கலரிட்டே இருக்கணும். ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் வாசமாக இருக்கும் ரவை கேசரி. இப்போ கதக்கும்போது கொஞ்சமாக நெய் கூட ஊற்றிக்கலாங்க.
நாங்கள் ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ இனிப்பு சேர்த்துக்கணுங்க. 100 கிராம் ரவை எடுத்தால் 100 கிராம் வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா 100 கிராம் ரவைக்கு வந்து 150 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்குங்க. கரெக்டாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் இனிப்பாக இருக்கும். நான் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். 100 கிராம் ரவைன்னா 100 கிராம் சர்க்கரை தான் சேர்த்துருக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வந்து இனிப்பு கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க, இனிப்பாக வேணும்னா. வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.